அமலாக்கத்துறை தன்னை நெருங்கவில்லை என கூறியுள்ள திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், தாவேக் அரசை லாட்டரி மார்ட்டின் கும்பல்தான் வழி நடத்துகிறது எனவும், முதலமைச்சர் ஜோசப் விஜய் பொம்மை முதலமைச்சராக உள்ளார் எனவும், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டதாகவும் கடிந்துரைத்துள்ளார். சாதாரணமாக இன்றைக்கு கட்சி ஆரம்பித்திருக்கின்றவர்கள் சொன்னார்கள், அங்கே கொலை நடக்கின்றது, இங்கே பிள்ளையை கடத்துகின்றார்கள், அங்கே இது நடக்கின்றது என்று சொன்னார்கள். இந்த ஆட்சியில் என்ன நடக்கின்றது என்று பார்த்தீர்களா? கோவையில் நடந்தது என்ன என்று தெரியுமா? சென்னையில் நடந்தது என்னவென்று சொன்னா தெரியுமா? கொலைகள். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் லாட்டரி சீட்டு, எல்லா பகுதியிலும் லாட்டரி சீட்டு விட்டது தெரியுமா? எல்லா இடத்திலும் கஞ்சா இருக்கின்ற நிலை இருக்கின்றது இந்த அரசாங்கம் தெரியுமா? இந்த முதலமைச்சர் தூங்கி கொண்டிருக்கின்றாரா? அந்த கட்சி என்பது இன்றைக்கு குறிப்பாக அந்த தலைவரை விட்டு கைவிட்டு லாட்டரி சீட்டு கும்பலாக இருக்கின்ற அர்ஜுன ஆதரவாதியும் தான் இந்த கட்சியை கைப்பற்ற போகின்றாரா என்று அந்த கட்சிக்காரர்கள் பேசிக் கொள்கின்றார்கள். அந்த கட்சிக்காரர்கள் உஷாரா இருக்கணும். எப்படி லாட்டரி சீட்டு பணத்தை இன்னைக்கு தமிழகத்தில் ஊடுருவ விட்டு இங்கே தமிழகத்தில் ஒரு மென்மையான ஒருவரை உட்கார வைத்து விட்டு ஆட்சி நடத்தலாம் என்று கனவு காண்கின்ற நிலைகள் ஏற்படுகின்றது.